வணக்கங்க. கர்ம வினைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கர்ம வினைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அது பொதுவாக 6 அறிவு படித்த மனிதனுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஓரறிவு படித்த உயிரினம் முதல் 6 அறிவு படித்த உயிரினம் வரை அனைத்திற்குமே இந்த கர்ம வினை என்பது பொருந்தும். கர்ம வினைன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல கர்ம வினையாகவும் இருக்கலாம், அல்லது தீய கர்ம வினையாகவும் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு நன்மை பயக்கும் கர்ம வினையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய கர்ம வினையாகவும் இருக்கலாம். இந்த கர்ம வினைன்றது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வகையான பஞ்சபூத தன்மாற்றங்களை பொறுத்து தான் இந்த புவியில் அனைத்து வினைகளுமே நடக்குது. அது நல்ல வினையாகவும் இருக்கலாம், அல்லது கெடுதல் தரும் வினைகளாகவும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது தாவரங்கள் எப்படி கர்ம வினைகளை ஏற்றுக்குது, விளக்குது. தாவரங்களை பொறுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு அனைத்து விதமான கர்ம வினைகளும் விளக்க முடியும். அதில் தாவரங்கள் பார்த்திங்கன்னா, அது வெளிப்படுத்துகிற சுவை 6 வகைப்படும். அதில் இனிப்பு சுவை மட்டும் குருவுக்கு லேசான இனிப்பு, சுக்கிரனுக்கு அதிகமான இனிப்புன்னு சொல்லிட்டு மொத்தம் 7 வகைப்படும். சுவை, ஊறு ஸ்பரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடு உணர்வை பொறுத்து, அது வெளியிடும் ஆக்சிஜனை பொறுத்து, அது வெளியிடும் காற்றை பொறுத்து பல வகைகளை பிரிக்கலாம். அது வெளிப்படுத்தும் மனத்தை பொறுத்து, அது வெளிப்படுத்தும் ஒளியை பொறுத்து, அதாவது நிறம் சொல்லலாம், நிறம் கூட சொல்லலாம், ஒளியை, ஓசையை பொறுத்து, இப்படி 5 வகை தன்மாற்றங்களை பொறுத்து தான் அது புதிய கர்மவினை ஏற்குது, கர்மவினைகளை வெளிப்படுத்துது. இப்படி தான் கர்மவினை நிகழுதுன்னு சொல்லி முடிக்கிற இந்த பதிவை. நன்றி, வணக்கம்.